வணக்கம் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல் 2017 வந்து த மம்மி மூவி பார்க்க போகிறோம். இதுக்கான ஃபுல் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு எந்த படமே ஈக்குவல் கொடுக்கல, எந்த படமும் மோதவும் இல்லை கைஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்த படம் தான் த மம்மி. இந்த மம்மி வந்து 2017 சும்மா கதைகளாக வச்சுட்டு இந்த படம் வந்து எந்த படத்துக்கு ஈக்குவல் கொடுக்கவே இல்லை கைஸ். அல்லாமல் தமிழ் டப்பிங்கில் இருக்கிறது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இந்த மூவிஸ்க்கு சொல்கிறேன்னா, இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு சுரங்கத்தை தோண்டும் போது ஒரு புதையலை தேடிக்கிட்டேன்னு தோண்டுவாங்க. ஆனால் அந்த தோண்டும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு மம்மி அந்த மம்மி வந்து பொட்டி வந்து எடுக்கிறாங்க. அந்த பெட்டி எடுத்தனால என்ன பிரச்சனை வருது, அந்த பெட்டி எடுத்த முன்னாடி ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு போவாங்க. அந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சு, ஒரு பரபரப்பாக ஒரு காமிச்ச படம் தான் மம்மி. அந்த மம்மி வந்து நம்ம உலகத்தில் கீழே விழுந்த முன்னாடி அந்த பெட்டி உடஞ்சி அந்த சபை வந்து வெளியே வருது கைஸ். அந்த ஹீரோக்கும் மம்மிக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனில் வந்து நம்ம ஹீரோ என்ன மீட் பண்ண போகிறாங்க, என்ன ஒரு ஆர்டர் கொஞ்சம் பரபரப்பாக போகும். படப்பெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் போய்க்கிருக்கும். எந்த சீனில் உங்களுக்கு போர் அடிக்காது கைஸ். அவ்வளோ சூப்பராக ஒரு கருத்தோடு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஃபீலோட காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இறந்துருவாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் சொல்கிறத விட இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. ஃபோன்லேயே எதுலாச்சும் போய் பாருங்கள். இந்த மூவி சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஐஎம்ஐ ரேட்டிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 75 கோடி வசூல் வாங்கி தந்திருக்குங்க கைஸ். த மம்மி படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆர்டர் பண்ணி பாருங்கள். த மம்மி 2017 மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். பை கைஸ், லவ் யூ.